ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் டெக் வலிமலை சேனலுக்கு வந்து உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி தான் புதுசாக சேனல் பார்க்குறீங்கன்னா, வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற அப்டேட் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணி பார்த்தா கூலிங் பார்த்தீங்கன்னா இங்கே 0ல் தான் வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கம்மியான கூலிங் தான் வச்சுருக்கோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக ஐஸ் ஆயிடுச்சு. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ளார வச்சுருக்கிற பால் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டி ஆயிடுச்சு. எல்லாமே ஃப்ரீஸ், ஓவர் ஃப்ரீஸ் ஆகுது. என்ன ப்ராப்ளம்னா இதில் தெர்மிஸ்டர்ன்ட்டு வந்து டெம்பரேச்சர் வந்து சென்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு தெர்மிஸ்டர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து தெர்மோஸ்டாட்டு கீழே பார்த்தீங்கன்னா சென்சார் இருக்கும். இந்த இடத்துல அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் சென்சார் இங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த சென்சார் வந்து ஃபால்ட் ஆனால் வந்து நம்மளுக்கு இது மாதிரி ஓவர் கூலிங் ஆகும். நம்ம கூலிங் எவ்வளோ கம்மி பண்ணி வச்சாலுமே வந்து கூலிங் வந்து ஃபுல்லாக ஹை ஆகிடும். இப்போ வந்து நம்ம அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜு ஆஃப் பண்ணிட்டு ப்ளக்கு ரிமூவ் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து இந்த தெர்மிஸ்டர் வந்து ரிமூவ் பண்ணலாம். இந்த தெர்மிஸ்டர் வந்து நம்மளுக்கு ஃபால்ட் ஆச்சுன்னா கம்ப்ரஸர் எப்பவுமே வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஐஸ் கட்டி ஃபுல்லாக உள்ளுக்குள்ளார ஐஸ் கட்டி வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மந்தோட இபி பில்லும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக வரும். அதுலேருந்தே வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இது ஃபஸ்ட்டு என்னென்னா நீங்கள் ரொம்ப லோவில் வச்சாலும் ஐஸ் கட்டி வந்து ஐஸ் ஆகும், ப்ளஸ் வந்து கரண்ட் பில்லும் அதிகமாகும். இப்போ வந்து நம்ம அந்த தெர்மோஸ்டாட் வந்து எப்படி நம்ம ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணதுன்னு பார்த்துக்கலாம். இங்கே ஸ்க்ரூ இருக்கும் உங்களுக்கு சைடில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே தெர்மோஸ்டாட் ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட் வந்து இங்கே இருக்குது அந்த சென்சாரு. அதுக்கு வந்து இது ஸ்க்ரூ வந்து இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே வந்துச்சு சென்சாரு. இதுதான் அந்த சென்சாரு. இப்போ வந்து இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். 2 ஸ்க்ரூ இருக்கு. ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் டோர் யூனிட் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் பிடிச்சி பொறுமையாக ரிமூவ் பண்ணுங்க. மறக்காமல் வந்து பவரை ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. பவர் ஆஃப் பண்ணால் மட்டும் போதாது, ஏன்னா இங்கே 230 வோல்ட் அப்படியே இன்புட் பவர் வரும்.
கனெக்ட் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் புல் பண்ணிங்கன்னா இப்படி கனெக்ட் ஆகிடும், ரிமூவ் பண்ணிங்கனாவே வெளியே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் போர்டு கைட்டியாச்சு. இது வெளியே எடுக்கணும். இதை ரிமூவ் பண்ணி வெளியே எடுக்கணும். இது வெளியே எடுத்துடணும். அப்போ வந்து அந்த இது வெளியே எடுக்க முடியும். இங்கே பொறுமையாக வச்சு திருப்பினா வந்து இது தனியாக வந்துடும். இது லாக்கு, இது பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இது எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் கொடுத்தீங்கன்னா இது ஆம்ஸ் ரேட்டிங் பார்த்து அவங்க கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சு. 500 ரூபாய் இதனோட ரேட்டு. இந்த புதுசு தெர்மிஸ்டரோட ரேட்டு. இது மாதிரி ஸ்டிக்கர் இருக்கும். நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது பார்த்து பொறுமையாக. அந்த ஸ்டிக்கர் வந்து ஈரமாக இருக்கிறதுனால பிஞ்சு போயிடும். இந்த ஸ்டிக்கர் வந்து இருந்தால் அப்படியே, அப்படி இல்லைனாலும் நீங்கள் சாம்பிள் எடுத்து போய் கொடுத்தீங்கன்னா அவங்க கடையில் வந்து தெரியும். இது வந்து பொறுமையாக எடுங்க. ஏன்னா இது வந்து மடிச்சிக்கூடாது. இது உள்ள பார்த்தீங்கன்னா கேஸ் இருக்கும். இது வந்து டியூப் தான், இது உள்ள கேஸ் இருக்கும், சென்சார் மாதிரி சென்ஸ் பண்ணுறதுக்கு. புதுசு வாங்கிட்டு வந்தாச்சு, ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இது உள்ளுக்குள்ளார வச்சுட்டு அவ்வளோதான், லாக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இதில் லாக் பண்ணுங்க. இதில் போட்டாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெயில வச்சு இருப்பிக்கிறாங்க. ஓகே, இதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பவர் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. லைட்டு வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுங்க. லைட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த சென்சார் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணணும்.
டைட் பண்ணிடணும். கீழே தெர்மோஸ்டாட் இது அந்த சென்சாரோடது. அதுக்கப்புறம் டோர் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து ஃபுல்லாக பெண்ட் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக மடிஞ்சிருச்சுன்னா சென்ஸ் ஆகாது மறுபடியும் அந்த லிக்விடு. ஜஸ்ட் அப்படியே புஷ் பண்ணால் போதும், உள்ள லாக் ஆகிடும். லாக் செக் தான். அதுக்கப்புறம் ஸ்க்ரூஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். இவ்வளோ நேரம் கண்ணி பண்ணலையா? அப்படியே சைட்லேயும் இந்த 2 ஸ்க்ரூ வந்து போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எப்படி தெர்மோஸ்டாட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ ஜஸ்ட் பவர் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாமா? பவர் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ப்ரெசர் ரன் ஆகிற சவுண்டு கேட்குது. இப்போ வந்து கம்ப்ரெசர் டர்ன் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வந்து கம்ப்ரெசர் நமக்கு ரன் ஆகுது. ஓகே, மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் டெக் வள்ளிமலை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.